கர்நாடக இசை உலகின் மகாராணி, காந்த குரல் மூலம் பக்தி பரவசத்தை ஏற்படுத்திய இசைக்குயில், உலக அரங்கில் இசையில் தனக்கென தனி உச்சத்தை ஏற்படுத்திய மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமியின் 100வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மதுரையில் இசை குடும்பத்தைச் சேர்ந்த வீணை சண்முக வடிவின் மகளான சுப்புலட்சுமி 1916ஆம் ஆண்டு பிறந்தார். சிறு வயதிலேயே இசையின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக தாயாரிடம் சங்கீதத்தை கற்ற சுப்புலட்சுமி வீணை, வயலின் முதலான இசைக்கருவிகளை வாசிக்கவும் பரதக்கலையையும் கற்றுக்கொண்டார். 5 வயசு அம்மா வீணை, அப்பா வக்கீல். பாட்டு தான் முக்கியம்னு எனக்கு சொல்லியிருக்கேன். அதனால ரொம்ப பயந்துண்டு எனக்கு முதல்ல ஆரம்பிச்சது ஸ்ரீரங்கம் பிரதேசம், மதுரை பிரதேசமே அங்கே இருந்தா. ரொம்ப ஆரம்ப சரளி வரிசையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப இருக்கிற காலத்து எல்லாரும் நல்லா பாடுறா, இப்போ குறைச்சலே இல்லை, நல்லா பிராக்டிஸ் எல்லாம் பாடுறா. அதை சரியா பண்ணிட்டு எல்லாரும் நிறைய பாடி நல்லா இருக்கணும்னு இப்ப நான் பிரார்த்திச்சுக்கிறேன். இசையில் ஈடு இணையற்று விளங்கிய MS சுப்புலட்சுமி சேவாசதனம், சகுந்தலை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்தார். ஈடு இணையில்லாத பாத்திரமாக அவர் நடித்த மீரா படத்தில் கிருஷ்ணன் பக்தை மீராவாகவே மாறி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தினார். இந்த படத்தில் வரும் காற்றினிலே வரும் கீதம் இனிய கானமாக இன்றளவும் காற்றில் தவழ்ந்து அனைவரின் மனதிற்கும் இதமளிக்கிறது. இறை பாடல்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்களிடையே பக்தியையும் சேர்த்தே வளர்த்தார் MS. இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது 1998ஆம் ஆண்டு MS-க்கு வழங்கப்பட்டது. தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, வங்காளம், இந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி ஆகிய பல மொழிகளில் பாடி வார்த்தைகளின் ஆழத்தை கேட்போர் மனதில் விதைத்த பெருமைக்குரியவர் MS. உலகின் பல நாடுகளுக்கும் பண்பாட்டு தூதுவராக சென்று பல நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ள MS சுப்புலட்சுமி இசையுலக சாம்ராஜ்யத்தின் சங்கீத இசையரசி என்றால் அது மிகையல்ல.